பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளினுடைய இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் உம்முடைய இன்ப பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிற தேவன். இந்த மாலை நேரத்திலே தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக தகப்பனே. இந்த இடத்துல என்ன தேவைகளோடு கூட வருகிறார்களோ, பிரச்சனை போராட்டங்களோடு கூட வருகிறார்களோ, வந்த வண்ணமாய் அல்ல, வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவான நீர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் மாறும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்று சொல்கிற நல்ல பழைய பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாற்றும், குன்றிட மாற்றும், கரையில்லா தேவனி வாக்கு. குறுகிட மாற்றும், குன்றிட மாற்றும், கரையில்லா தேவனி வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மாவில் சுகிப்போம், பதறாத வாயும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாயும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும்,
ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாடாலும் எங்கள் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் வாழ்வில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாலாலும் எங்கள் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்திலே ஆமென் இறங்கி வந்த தேவன். ஆமென் அல்லேலூயா. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை இறங்கினது போல இந்த ராத்திரி வேளையில, இந்த வேளையில உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது ஆமென் அந்த மகிமை நம்மை நிரப்பும் என்பதிலே சந்தேகமில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
நல்ல கரங்களை தட்டி பாடுமே. ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கன்மலையின் விழிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கன்மலையின் விழிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அருகினில் பெந்தெக்கோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அருகினில் பெந்தெக்கோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில்
கிருபாசன மேதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மேதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. 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 அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. ஓ மகிமையின் மேகமாக ஹல்லேலூயா இறங்கி வந்த எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஒரு முறை கூட சொல்லுமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் என் மேல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேல உங்க மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய தேவைகள் என்ன என்பதை முன்னமே அறிந்திருக்கிற கர்த்தர். அவர் அறிந்த தேவன் மாத்திரமல்ல, அவர் நமக்காக புதிய வாசல்களை திறக்கிற தேவன். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை விசுவாசிக்கிறீங்க? வியாதி நேரத்தில் அவர் நல்ல மருத்துவராக இருக்கிறார். துன்ப வேளையிலே அவரே ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஒரு நாள் நீர் எங்களை கைவிட மாட்டேங்க ஆண்டவரே. ஒரு போதும் எங்களை விட்டு நீங்க விலக மாட்டேங்க. நீங்க என்றும் எங்களை மறவாமல் எங்களை நினைத்திருக்கிற தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மாயே, எல்லாரும் மறந்து போவார்கள். ஆனால் மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். கட்டின கணவன் மறந்து போகலாம், மனைவி மறந்து போகலாம், பிள்ளைகள் மறந்து போகலாம், உறவினர்கள் மறந்து போகலாம். யார் மறந்தாலும் உங்களையும் என்னையும் மறக்காமல் ஒரு தேவன் நேசிக்கிறவர் ஒரு உண்டு. தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நீர் எங்களை மறக்கவில்லை, எங்களை நினைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. துன்பத்தின் பாதைகளில் நாங்கள் கடந்து சென்றாலும், மனிதர்கள் மறந்தது நிமித்தமாக மனபாரங்கள் உங்கள் வாழ்விலே சூழ்ந்திருந்தாலும், மனவேதனைகளிலே அற்புதம் செய்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, ஒரு நாள் நீர் விலக மாட்டீங்க. உங்க
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. தினம் தோறும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கினே. எந்தன் இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்தன் இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். Thank you Jesus. எந்தன் பாவ பாரமெல்லாம் தன் தோளின் மேல் சுமந்ததினார், எனக்காய் சிலுவையில் மரித்தார். எந்தன் இயேசு மிக நல்லவர், எனக்காய் சிலுவையில் மரித்தார். எந்தன் இயேசு மிக நல்லவர், எந்தன் தேவைகளை அறிந்து வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவார் எனக்கு தந்தார். எந்தன் இயேசு மிக நல்லவர், எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்தார். எந்தன் இயேசு மிக நல்லவர், வியாதி நேரத்தில் மருத்துவரே, துன்ப வேளையில் ஆறுதலே, கூடும் வெயிலாதில் கிளறுபவர். எந்தன் இயேசு மிக நல்லவர், கூடும் வெயிலாதில் நீளறுபவர். எந்தன் இயேசு மிக நல்லவர், மனபாரத்தின் நேரத்திலே, மனவேதனை வேளையிலே, மனருருகி நான் ஜெபிக்கையிலே, எந்தன் இயேசு மிக நல்லவர். மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே, எந்தன் இயேசு மிக நல்லவர். ஒரு நாடும் கைவிடாரே, ஒரு போதும் கைவிடாரே. என்னை என்று மறவாரே, எந்தன் இயேசு மிக நல்லவர். என்னை என்றும் மறவாரே, எந்தன் இயேசு மிக நல்லவர். எந்தன் இயேசு வந்திடுவார், என்னை மார்போடு அணைத்துக் கொள்வார். மேகம் மேலார் பறந்து செல்வேன், நேசரோடு இலை மாறுவேன். மேகம் மேல் நான் பறந்து செல்வேன், நேசரோடு இலை மாறுவேன். தினம்
தோறும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு மிக நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இரண்டு கரங்களை உயர்த்தி ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்னை என்று மறவாரே, எந்த இயேசு மிக நல்லவர். என்னை என்று மறவாரே, எந்த இயேசு மிக நல்லவர். நீர் எங்கள் வாழ்வில் ஆண்டவரே நல்லவராக நீர் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக அவர் இன்பத்தை காணப்பண்ண செய்ய வல்லமையுள்ள தேவன். துன்பத்தின் பாதைகளிலே, கண்ணீரின் பாதைகளிலே ஒருவேளை இந்த நாட்களில் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக தேவன் இன்பத்தை காணப்பட போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆமென் கண்ட நெருக்கங்கள், இதுவரைக்கும் ஆமென் இதுவரைக்கும் கடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்த பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி செல்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருவார். புதிய பலனை அவர் தருவார். அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். துன்பத்தை தாங்குகிற மனவாளராக இருக்கிறார். ஓ, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரண்டு கரங்களை உயர்த்தி துணையாளரே, துணையாளரே, துன்பத்தை தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த இரவு வேளையில நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தருகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரர் யாவரும் உங்கள் கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 119 வசனம் 65 முதல் 80 வரை, பக்கம் 747, வசனம் 65 முதல் 80 வரை. நாம் வசனம் பிரதிவசமாக வாசிப்போம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரணும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். தேவரே, நல்லவரும் நன்மை செய்து வருகிறோமாயிருக்கிறேன். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். அவர்கள் இறுதியும் நினைத்துணி கொடுத்திருக்கிறது. நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கணும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையுள்ளபடி என்னை உயர்த்தப்படுத்தேன் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறார்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களை உத்தரமாய் நடக்கிறது. ஆமேன். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில உம்முடைய பரிசுத்த பாத தண்டையில வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைக்காக மக்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழி நடத்துங்க. முழுமையாக இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி, கனம், புகழ், மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாக உங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு சந்திக்க தேவன் கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைக்காக தேவனுக்கும் சபையின் தலைமை போதகருக்கும் மற்ற போதகர்களுக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றான். அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த ஒரு வாக்குத்தத்த வசனம் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவைகள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, எதனால அவைகளை தேவன் சொன்னார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சும்மா ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்த உடனே கடைசியில் தேவன் என்னை எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நீ கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்த பண்ணுவேன் என்று தேவன் நமக்கு இந்த மாதம் சொல்லிவிட்டார் என்று நம்ம அதை கொண்டு நம்ம பயணம் பண்ணுவதை காட்டிலும்
வாக்குத்தத்த வசனம் நமக்கு கிடைத்த உடனே நம்ம பண்ணுகிற காரியம் என்னவென்றால், இந்த வாக்குத்தத்த வசனம் ஏன் எதற்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் சிறிது சிந்திக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பகுதி அந்த அதிகாரத்தை நாம் சிறிது ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் ஏன் தேவன் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார் என்பதை நமக்கு புலப்படும். ஆகவே இந்த பகுதியை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம இன்றைக்கு பலவிதமான தேவைகள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நமது தேவைகள் எல்லாமே இன்றைக்கு தேவைகளாய் இருந்தவைகள் எல்லாவற்றும் என்ன ஆகிவிட்டது, அத்தியாவசியமாகிவிட்டது இல்லையா? ஆல் அவர் வாண்ட்ஸ் have becomes our needs. எல்லா தேவைகளும் அத்தியாவசியமாகிவிட்டது. ஒரு காலத்தில் எவனா அது ஸ்கூட்டரில் போனால் அது நமக்கு தேவை என்று நினைப்போம், ஆனால் அதை வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு 2 வீலர் இல்லைன்னா நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு அது ஒரு அத்தியாவசியமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த அத்தியாவசிய தேவை ஒவ்வொரு சந்ததியாக பார்க்கும் பொழுது அதிகரித்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ எங்கள் அப்பா இருந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அந்த மாதத்திலே உணவு அளித்தால் போதும் என்கிற ஒரு மனநிலை இருந்தது. என்னுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வீடு இருந்தால் போதும் என்று, ஒரு வீடு எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்று நம்மளுடைய தேவை என்ன பண்ணுறது அதிகமாகி மாறினது. அடுத்த சந்ததியார், இப்போ இருக்கிற சந்ததியாரை பார்க்கும் பொழுது, நான் கல்யாணம் பண்ணுவதற்கு முன்பாகவே எனக்கு ஒரு 4 வீலர் வேணும், எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்கிற அவர்களுடைய தேவை இன்னும் அதிகமாகி கொண்டு போய் விடுகிறதை இப்போ நான் பார்க்கிறோம். அதனால மனிதனுக்கு தேவை அதிகமாகி கொண்டே இருக்கிற வேளை, அதனால அவன் தேவனை மறக்கிற சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், ஆசீர்வாதத்தின் மேலாண்மை, how to manage your blessings. இதை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாராவது முதல் 3 வசனங்களை படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. ஓகே, இதனுடைய பேக்ரவுண்டு நீங்க பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டிலே அடிமையாய் இருந்து தேவன் அவர்களை அழைத்து வந்து கானான் தேசத்திலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு என்ன சொல்லுகிறார், நீ முதலிலே போய், நீங்க அங்க பாருங்க, நீ போய் அங்கு சேர்ந்து அங்கு கட்டி வாசம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் அந்த தேசத்திலே நீ பயிரிட்டு பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து, தேவன் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையில போய் செட்டில் ஆகி அந்த பிகினிங் ஸ்டேஜ்
உன்னுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலே நீ தேவனிடத்திலே வா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் பார்ப்போமே, அதனால நம்ம சொல்லலாம், வேலைக்கு போன உடனே என்ன ஆகும், வேலைக்கு போற வரைக்கும் எல்லா விதமான ஜபத்திலையும் ஜபம் பண்ணுவோம் இல்லையா? எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி படித்து முடித்து விட்டான்னு ஒரு வேலை கிடைக்கணும், எப்படியாவது ஒரு வேலையில் சேர்ந்து விட வேண்டும் என்று. வேலை கிடைத்த உடனே அவனுடைய மனநிலை என்னவாக மாறிவிடும், அவனுடைய பார்வை வேறு பக்கமாக போகும். எதற்கு, எப்படி நான் முன்னிலையை அடைய வேண்டும், இந்த பணத்தை வைத்து நான் இன்னும் அதிகமாக எப்படி பெருக வேண்டும் என்று. இதுதான் நார்மலா ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு மனநிலை. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன்னுடைய கனிகளை, உன்னுடைய நிலத்தின் கனி வந்த உடனே அவைகளின் முதற் பலனை எடுத்துக்கொண்டு தேவனிடத்துல போ. எடுத்துக்கொண்டு எங்க போறதான், தேவனிடத்துல போ என்று சொல்லுகிறார். ஏன் அங்கு போக வேண்டும்? அந்த கனிகளை எடுத்த உடனே நமக்கு வருகிறது என்னவென்றால், இன்னும் அடுத்த வருஷம் இதை எப்படி நான் பலுகி பெருக வேண்டும், எப்படி இதை நான் இன்னும் விரிவாக்கம் அடைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி பெரிதாக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நல் தேவன் சொல்லுகிறார், முதற் கனியை எடுத்துக்கொண்டு தேவனிடத்திலே போ. ஏன் அங்கு போக வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அங்கு போய் அங்கு ஆசாரியன் இடத்துல கொடு என்கிறார். அங்க போய் பாஸ்டரின் இடத்துல நீ அங்க போ. போய் என்ன சொல்லுகிறது, அங்க போய் ஆசாரியின் இடத்துல சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே வந்து சேர்ந்தேன். இல்ல, அங்க எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்வார், இந்த ரியர் வியூ மிரர் வண்டியில எதுக்கு இருக்குன்னா, அப்பப்போ பின்னாடி என்ன நடக்குதுன்றத பார்க்கறதுக்காக. அதையே பார்த்துட்டு ஓட்டினீங்களாலும் போய் இடிச்சிருவீங்க, அதை பார்க்காம ஓட்டினாலும் இடிச்சிருவீங்கன்னு. அதனால இங்க சொல்லுகிறது என்னவென்றால், நீ போய் தேவன் நமக்கு சொன்ன காரியத்தை செய்தார் என்பதை நினைவு கூறு. தேவனை மட்டுமாக நான் ஜெபித்த ஜபங்கள் எல்லாம் கேட்டு எனக்கு இந்த நிலையை கொண்டு வந்தார் என்பதை போய் முதல்ல சொல்லு. எப்போ, உன்னுடைய முதற் கனி வந்த உடனே. எல்லாம் செட்டில் ஆனோடனே நான் போய் ஆண்டவரை பார்க்கணுன்ட்டு இல்லை, முதல்ல வந்த உடனே போய் ஃபர்ஸ்ட் போய் தேங்க் பண்ணு. ஏன் அப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் இந்த முதற் கனி என்று சொல்லுகிறோம், அது நிலத்தில் இருந்து விளைகிற கனி, அது தானாக வந்து விடுவதில்லை. நம்ம நினைக்கிறோம் பயிர் பண்ணிக்கிறோம் என்று. நார்மலா இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இது இயற்கையாக வருகிறது, அதையே நீங்க பெருசு பண்றீங்கன்னு. யாராவது எரேமியா 5:24 படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐந்து 24. ஓகே, படிங்க. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வரங்களை எங்களுக்கு தற்காய்க்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்கிறதில்லை. இங்க பாத்தீங்கன்னா முதற் பலன் எப்படி வருகிறது என்றால், அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமிக்க வாரங்களை எங்களுக்கு தற்காத்து காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு. அதனால நம்ம நினைக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா விதை போட்டோன்னு அது பாட்டுக்கு வந்து கனி கொடுப்பதில்லை. தேவன் விளைய செய்கிறார். நம்ம எல்லாம் பண்ணலாம்,
இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நிலைக்கு வந்திருக்கலாம், ஆனால் தானாக வரவில்லை. நம்மை ஒரு நிலையில நிறுத்தி இருக்கிறார் என்றால் அது தேவனுடைய செயல். தேவன் அப்போ தேவனிடத்திலே வந்து நீ முதற் பணியை கொடுக்க வேண்டும். உபாகமம் 8வது அதிகாரமே எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 8வது அதிகாரம். அதுல ஏன் தேவனிடத்துல வந்து அங்கே என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய மனநிலையை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கு போடப்பட்டிருக்கு. 11வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் படிங்கம்மா. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் 11ல இருந்து படிங்கம்மா. உன் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமுமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்த வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். போதுமா? தேவன் சொல்லுகிறார், ஏன் நீ முதற்கனியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் நீ கடந்து வந்த பாதையை நினைத்து தேவனை நீ துதிக்க வேண்டும். நீ கடந்து வந்த பாதையிலே தேவனுடைய வழி நடத்தல். இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே ஒரு வழி நடத்தி கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் எதுவுமே இல்லாத இதுல அவர் பாதுகாத்து வந்தார். தேவையான வேளையிலே பாறையில் இருந்து தண்ணீரை வரவழைத்தார், போஷித்தார், மன்னாவினாலே போஷித்தார். அதனால இங்க சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ முதற்கனியை எடுத்துக்கொண்டு போய் தேவனிடத்துல நான் இந்த பாதையிலே நடந்து வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று நீ அறிக்கையிடு. கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவது ஏன் அப்படி நினைக்க வேண்டும் என்றால் அதே 8வது அதிகாரத்தில் 17வது வசனம் படிங்க. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. தேவனிடத்துல வந்து பழைய காரியத்தை ஏன் பார்க்க வேண்டும் என்றால், நம்ம இன்னைக்கு வந்த நிலையை பார்த்து என்னுடைய கை சாமர்த்தியம், என்னுடைய மனபலன், நான் படித்த படிப்பு, இவைகளின் நிமித்தமே நான் முன்னுக்கு வந்தேன் என்று நீ பெருமை பாராட்டாமல் இருக்கத்தக்கதாக நீ முதற்கனியை எடுத்துக்கொண்டு தேவனிடத்துல போய், ஆண்டவரே என்னுடைய முற்பிதாக்களின் நிமித்தம் என்னை இம்மட்டுமாக கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத நீ நினைத்து தேவனுக்கு நன்றியாக இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமானது ஒன்று. அது மாத்திரமல்ல, 18வது வசனம் படிங்க. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அம்மா, ஆண்டவரை ஏன் போய் சந்திக்கிறோம், ஏன் போய் அங்கு போய் நினைவு கூறுகிறோம் என்றால், இன்று நான் நிற்கிற நிலை தேவனே இது நீர் கொடுத்தவை, தேவனை மகிமை பாராட்டுவதற்காக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்திலே வந்து நீ குடியிருக்கவும், நீ பயிரிடவும், அதிலே முதற்கனியை கொடுக்கவும் அவரே செய்தார்.
என்ன பண்ணக்கூடாதுங்கிறத 19வது வசனம் படிங்க. உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். 20 படிமா. உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்க அங்க போய் என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்ற தொடங்கிவிட வேண்டாம். நம்ம நினைக்கலாம் வேறு தேவர்கள் என்று நினைத்த உடனே ஏதோ ஒரு கல்லில் ஆனது, இல்லை ஏதோ ஒரு மனிதனை கொண்டாடுவது இல்லை. நிறைய முறை நம்ம தேவனை மறப்பது எப்படி? நம்மையே நாம் தேவர்களை ஆக்கி கொள்கிறோம் இல்லையா? ஜபத்துக்கு வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க இல்ல அப்படின்னு சொல்றோம். அங்க யார தேவனாக இருக்கிறார்? யார் இருக்கார்? நம்மளே நம்ம தேவனாக இருக்கிறார் இல்லையா? இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகம், எனக்கு வேலை மிகுதியாக இருக்கு, ஐ டோன்ட் ஹாவ் டைம். வேலை, அங்கு வேலை, உங்களுடைய வேலை தேவனுடைய இடத்தை பிடித்து கொண்டு இருப்பதினாலே அங்கு உங்களுடைய வேலை என்னவாகிறது? தேவர்களாய் மாறிவிடுகிறது இல்ல? எனக்கு பணம் சம்பாதிக்கணும், இங்கே சர்ச்சில் 2 மணி நேரம் இருக்கிறதுக்கு பதிலாக நான் ட்ரேடிங் பண்ணேன்னா பயங்கரமாக காசு வரும். என்ன அது? அங்கே எது தேவர்களாக மாறிவிடுகிறது? பணம், டைம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு ஒரு கை எதுக்கு நம்ம கொடுப்போமே ஆனால் அது தேவனாக மாறிவிடுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில். அதனால முதலிலே புரிந்து கொள்ள வேண்டியது, உன்னுடைய முதற்கனியை நம்ம எதற்காக கொண்டு வரோம் என்றால் நம்ம கடந்து வந்த பாதையை நினைத்து பார்ப்பதற்காக, தேவனுக்கு நன்றியோடு இருக்கத்தக்கதாகவே நாம் கொண்டு வருகிறோம். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நம்ம பழையபடி 29வது அதிகாரத்துக்கு போவோம். 3-4வது வசனத்தில் படிப்போம். அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. போய் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், என்னுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, நீங்க வாக்கு பண்ண பிரகாரம் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது, நீங்க படிக்க முடியாம இருந்தா என்ன படிக்க வச்சிங்க, அதனால இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அவரை சொல்லுவோம். 5, 6, 7, 8 படிங்கம்மா. அப்பொழுது நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். முதற்கனியை எடுத்துக்கொண்டு போய் அங்க இருக்கிற ஆசாரியின் இடத்துல இதை சொல்றாரு. இது ஆசாரின்னு தெரியுமா தெரியாதா? இந்த கதையெல்லாம் தெரியுமா தெரியாதா? நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தோம், நாங்கள் வந்தோம்,
ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. தெரியும் இல்லையா? ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்ற? யூ ஹாவ் டு டெஸ்டிஃபை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித் தர வேண்டும். நம்ம எப்படி வந்தோம் என்பதை அங்கு நாம் சொல்லும் பொழுது, அதுதான் உன் குடும்பத்தோட முதற்கனியை நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார். நிறைய பிள்ளைகளுக்கு கடந்து வந்த பாதையே தெரியாது. தேவன் சொல்லுகிற காரியம், உன் முதற்கனியை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் அங்க அறிக்கையிடு. நான் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம், எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், எப்படி தேவன் எங்களை கொண்டு வந்து செய்தார் என்பதை அங்கு நீ சாட்சியாக நீ கூறும் பொழுது உன் மகனுக்கு அது புரியும், உன் பிள்ளைகளுக்கு அது புரியும். அவனும் நாளை கஷ்டம் வந்தா யாரை கூப்பிடுவான்? தேவனை நோக்கி கூப்பிடுவான். அது நம்மளுடைய வேலை, சொல்லி கொடுப்பது. அது மாத்திரம் இல்ல, 10-11 படிமா. இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகள் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தேவன் சொல்லுகிற காரியம், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் பட்சத்தில் ஷேர் யுவர் பிளெஸிங்ஸ். முதற்கனியை எடுத்துக்கொண்டு போய் தேவனுக்கு படன்னு ஒரு சொல்ல. இங்க பாருங்க, யாரெல்லாம் உட்காந்து சாப்பிட்றான்? தேவனுக்கு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுறோமா? இல்லை, ஆசாரியனுடன் கூட்டிக் கொண்டு அங்க இருக்கிற நாடு எதுவுமே இல்லாத பரதேசியும் அழைத்து கொண்டு திக்கற்றவரை கூப்பிட்டு கொண்டு உன்னுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள் என்கிறார். நம்ம இன்னைக்கு பயங்கர செல்ஃபிஷா இருக்கிறோம் இல்லையா? The more we get blessing, the more selfish we become. யாரு கூடயும் ஷேர் பண்றது இல்லை. தேவன் சொல்லுகிற காரியம், நீ உன் முதற்கனியை எடுத்துக்கொண்டு போய் ஆசாரியனுடன் கூட்டிக் கொண்டு போய் சந்தோஷமாக எல்லாரோடையும் பகிர்ந்து கொள். நீ லேவியன், உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மையின் நிமித்தமும் சந்தோஷப்படுவாயாக. ஷேர் யுவர் பிளெஸிங்ஸ். நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதங்கள் வந்த உடனே நம்ம ஏதோ தேவனுக்கு பெரிய காரியம் செய்து விட்டோம், அதனால தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக. ஷேர் யுவர் பிளெஸிங்ஸ் மிகவும் முக்கியம். அடுத்தது முக்கியமான காரியம் 12-13 வசனம். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. தேங்க்யூப்பா. பாருங்க, இங்கு தசம பாகத்தை குறித்து போடப்பட்டிருக்கு. முதலில் இந்த தசம பாகம் என்றால் உங்களுக்கு வரும் வருமானத்தில் 10% தேவனுடையது. அது எப்படி தேவனுடையது அது இதுன்னெலாம் கேட்டிங்கன்னா பதில் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், that belongs to God, as simple as that. அதை தேவனுக்கு கொடுக்கலன்னு மல்கியா 3:8 படிங்க, 8, 9, 10 படிங்க.
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். 10 மணி. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனேவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதனால நமக்கு வருகிற அனுமானத்தில் 10ல் 1 பங்கு அது நம்மளது கிடையாது, நம்முடையது அல்ல, அது தேவனுடையது. அதை நாம் எடுப்போமே ஆனால் தேவனிடத்திலிருந்து திருடுவதற்கு சமானம். ஏன் இந்த 10ல் 1 பங்கு என்று பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்தாரை இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்தார்கள். அவர்களுக்கு 11 கோத்திரத்தாருக்கு மாத்திரமே கானான் தேசத்தில் உள்ள இடங்களை பிரித்து கொடுத்து ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தனக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக அவர் வைத்து கொண்டார். சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த 11 கோத்திரமும் தங்களுக்கு வருகிற 10ல் 1 பங்கை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்களை. அதனால 10ல் 1 பங்கு நம்மளுடையது அல்ல, அது தேவனுடையது. தேவனுடையது, அதை தேவனுக்கு. அதனால நீங்க நான் தசம பாகம் கொடுக்கிறேன்னு பெருமையை பாராட்டுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தேவனுடையது, அது நமக்கு கிடைத்த அங்கே வருது, அவ்வளோதான். நம்ம மூலியமா சர்ச்சுக்கு வருது, வேற எதுவும் கிடையாது. அதனால நான் தசம பாகம் கொடுக்குறேன்னு பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது முதலில். இரண்டாவது, அவைகள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு சேர வேண்டியது. தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டியது. அது தேவன் உங்க மூலியமாக கொடுக்கிறார். தயவு செய்து நம்ம கொடுக்கிறோம்னு நினைக்க கூடாது. நம்ம கொடுப்பதில்லை, தேவன் கொடுப்பதினாலே நம்ம அதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறோம். we are only postman. போஸ்ட்மேனுக்கு உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் ஏதாவது தெரியுமா? தெரியாது இல்லையா? லெட்டர் இருந்தால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அட்ரஸ் போட்டிருக்கோம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான். அந்த மாதிரி தான் தசம பாகம் என்பது நம்ம போய் அங்கே கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தேவனுக்கு கொடுப்பது நமக்கு கொடுத்த கட்டளை அது. அதனால அதிலே பெருமை பாராட்டுவதில்லை. ஆனால் இங்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது 3ஆம் வருஷத்துல மறுபடியும் பார்க்கும் பொழுது 12வது வசனத்தில் தசம பாகத்தை செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்துல நீ உன் வரத்தை எல்லாம் 10ல் 1 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் உன் வாசலில் புசித்தும் திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு அகெயின் ஷேர் யுவர் பிளெஸிங்ஸ். எதுவுமே நம்மளுடையது அல்ல. தேவன் மல்கியால பார்க்கும் பொழுது நீ கொடுக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று என்னை சோதித்து பார் என்று God is challenging you. பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. Why I am telling us, நான் பண்ணியிருக்கேன். I have received blessings. ஆனால் நீங்க பண்ணுங்க. பண்ணி பார்க்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, we have to share the blessings. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை பண்ணும் பொழுது நம்ம யாரெல்லாம் பார்க்கணும்? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்றோர், யாரும் ஆதரவு இல்லாதோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு.
மிகவும் மனமுகந்து கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சபையில் அதற்கு தான் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். நீங்க உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா இங்கே கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் கொடுத்துருவோம். டோன்ட் திங்க் ஐ எம் அட்வர்டைசிங், பட் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 12வது வசனத்தில், அப்போ நீங்க தைரியமா சொல்லணும், தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையும் படியும் நான் பரிசுத்தமான பொருளை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் கொடுத்தேன், உம்முடைய கட்டளைகளில் ஒன்றுமே நான் மீறவில்லை என்று. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை இவ்வாறாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும். If you write all your இது அது புக்கு நிறைய எழுத முடியும். ஆனால் நம்ம இது பண்ண வேண்டியது நமக்கு இட்ட கட்டளை. நம்ம கட்டளையின் பிரகாரம் நாம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இல்லையா? இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், இன்னும் எனக்கு பத்தவே இல்லைன்னா எங்க போய் கொடுக்கறது என்று. இன்று கணக்கு சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் 3 வேளை உணவு இல்லாமல் படுக்க போகிறார்கள். இன்னைக்கு நமக்கு 3 வேளை உணவு சாப்பிட்டோம்னாலே அது ஒரு பெரிய பிளெஸிங் இல்லையா? அது ஒரு பெரிய பிளெஸிங். 3 வேளை உணவு கிடைத்தாலே ஒரு பெரிய பிளெஸிங். அதுக்கு தான் நம்மளுடைய சபையில் ஒரு பிடி அரிசி காணிக்கை என்று வைத்திருக்கிறோம். நீங்க 3 வேளை சாப்பிடும் பொழுது ஒரு பிடியை எடுத்து அந்த பையில போட்டுக்கொண்டு சர்ச்சில் கொடுங்க. ஏழை எளியோருக்கு அது போய் சேரும். தேவனிடத்துல பெற்றுக்கொண்டதை மனமுகந்து நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் இல்லையா? இவ்வளவு நம்ம பண்ணும் பொழுது இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளையின் படியும் நியமங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். இதெல்லாம் ஏதோ ஒரு நிபந்தனை கிடையாது. இவைகள் எல்லாம் கட்டளை, செய்ய வேண்டிய காரியம். இவைகளெல்லாம் நீங்க செய்யும் பொழுது, இப்போ எல்லாரும் சேர்ந்து 19வது வசனம் படிப்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறுத்திருக்க பண்ணுவேன் செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாயே கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இது நடக்குமா? நடக்காதா? இதுதான் வாக்குத்தத்த வசனம். ஏதோ நம்ம கேட்கிறோம் ஒரு வசனம் என்றால் அதற்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு. முதற் கனி வந்த உடனே டர்ன் பேக் அண்ட் லுக் இன்டு தி லார்ட். சோர்ஸ் எங்க இருந்து வந்தது சொல்லுங்க, அங்க போய் டெஸ்டிஃபை சோ தட் உங்க சில்ட்ரனுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். தெரிந்த பின்பு ஷேர் யுவர் பிளெஸிங். உங்களுடைய தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுங்க, ஆலயத்தில் கொடுத்து அதை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் மகிமைப்படுவார் இல்லையா? ஆதரவற்றோர் என்று நினைக்கும் பொழுது பல பேர் நினைப்பாங்க, என்ன பாவம் செஞ்சான். பாவம் இல்லை, அவனை கவனிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது, நம்மளுடைய கடமையாக இருக்குது. நாம் செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனைவரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய உடன்படிக்கை என்னவென்றால், ஆண்டவரே
நீர் சொன்ன பிரகாரம் நான் உமக்காக என்னை அர்ப்பணிக்க போகிறேன். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் ஆண்டவரே, நீர் தந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாத தொண்டையிலே வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு உமக்கு ஆராதனை செலுத்த போகிறேன். அதுதான் உண்மையுள்ள ஒரு ஆராதனை. ஏதோ வந்து வாயிலே நாம் புகழ்ந்து பாடுவதல்ல. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனையாக அது மாறும். ஆண்டவரே, நான் உமக்கு ஆராதனை இவ்வாறாக செலுத்த எனக்கு கிருபை தாங்க. உம்மை எப்பொழுதும் நினைக்க எனக்கு கிருபை தாங்க. நான் பெறுகிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு நீங்க கிருபை தாங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. இன்றைக்கு நாம ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு உம்மிடத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க போகிறேன் என்று முழுமையாக நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க. அதிசயத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அதிசயத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அடைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே.
கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. 2 கரங்களை உயர்த்தி உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கண்களை முடியவில்லை. தொடர்ந்து நாம் செபிக்க போகிறோம். தேவன் தந்த வார்த்தையை நாம் நம் வாழ்க்கையில கடைபிடிக்கும்படியாய், அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியா தொடர்ந்து செபிக்க போறோம். ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே உங்க கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியா கேட்ட வார்த்தையின்படி ஆயத்தமாகலாம். ஒப்பு கொடுத்து செபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவரே, எங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அப்பா உமக்கு அப்பா சிறந்தவர்களாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தினீர். உங்களை செய்வேன் என்று, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவன் பாவமை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் ஆண்டவரே உமது கட்டளைகளை பற்றி கொள்ளும்படியாக பாவம தாசன் சொன்ன பாவமது வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நீர் அப்பா எங்களை உமது சமூகத்தில் கிட்டி சேர்க்கும்படியாக, உமது பிள்ளைகளாய் மாற்றும்படியாக நீர் பாராட்டுகிற அன்பிற்காக, உமது மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ராஜா உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ராஜா, உமது வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் அப்பா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் மாற, தேவ சத்தத்தை அறிந்தவர்களாய் மாற தேவரீர் எங்களோடு இடைபடுவீராக. உமது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்கள் சுய சித்தம் அல்ல, தேவரீர் உமது சித்தத்தை அப்பா அறிந்து செயல்பட தேவரீர் எங்களோடு இடைபடுவீராக. இன்று நீர் தந்த உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளை நினைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரீர் இன்னும் நாங்கள் கடந்து வர வேண்டிய பாதைகள், உமது சமூகத்தை அடைகிறதுக்குண்டான ஆலோசனைகளை ஆண்டவரே நீர் தொடர்ந்து தரும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். அதில் ஒரு பங்காக ராஜா இப்பொழுதும் எங்கள் கரங்களில் இருக்கிற இந்த காணிக்கையை ராஜா ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் ஏற்படுத்தின பிரமாணத்தின்படி ராஜா செலுத்துகிற இந்த காணிக்கையை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ராஜா பா நூறத்தனையாய் தருகிற தேவன் அப்பா இன்னும் அதிகமாய் தரத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும். சகல ஆசீர்வாதத்தினால் இடை கட்டுவீராக. சகல சத்துருவின் கிரியைகளுக்கும் எங்களை நீங்கள் ஆக்குங்க ராஜா. இப்பொழுதும் செலுத்துகிற இந்த காணிக்கை அங்கீகரித்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த நல்ல பிதாவே, ஆமென். என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. கடந்த நாட்கள் கண்ணின் மணிப்பூ கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்த நாட்கள்
மணிப்போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமா. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமா. இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே இந்த நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே இந்த நாமம் உயர்த்திடுவே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே இந்த நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே இந்த நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாரே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாரே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே அந்த நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே அந்த நாமம் உயர்த்திடுவே. இப்பொழுதும் அந்த பலவீனம் உள்ளவர்களுக்காக செபிக்கிற நேரம், பலவீனம் உள்ளவர்கள் எனக்காக செபிக்கணுங்கிறவங்க அப்படியே எழுந்து நிற்கும்படி அன்பா கேட்கிறேன். இப்படி யாரும் இல்லைன்னா அப்படியே எழுந்து நில்லுங்க. ஒரு பலவீனம் நம்ம எல்லாத்தையும் உண்டு. கர்த்தருக்கு என்று ஏதாவது செய்கிறதுல ஹல்லேலூயா. என்னை எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தருக்கென்று நாம் செய்கிற ஊழியத்தில் நாம் எப்பொழுது எப்படி இருக்கிறோம்? அப்படி எழுந்து நிற்போம். பலவீனம் நீங்க முடியாது. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம் இல்லையா? இன்னைக்கு கேட்டோம் இல்லையா? அவர் கட்டளைகளையும் அவர் பிரமாணங்களை குறித்து கேட்டோம். கட்டளைகளை குறித்தும் நிறைவேற்றுகிறதில் உள்ள குறைகளுக்காக அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். பலவீனங்கள் நீங்கும்படியாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அநேகரை நான் பார்த்தேன், நீங்க ஒப்பு கொடுத்த விதத்தை பார்த்தேன். மீண்டும் உங்க முதல்ல கேட்கிறேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கடந்து வந்த நாட்கள் அல்ல, இனி வரும் நாட்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். ஆமென். கடந்து வந்த நாட்களுக்காக அல்ல, இனி வரும் நாட்கள்ல தேவனுக்கென்று வாழும்படியாக தேவன் உதவி செய்ய
செய்யணும் சொல்லுங்க. தடைகள் மாறணும் ஆண்டவரே, பூரண ஆசீர்வாதம் உண்டாகணும், சுகபலன் உண்டாகணும். அப்படியே கையை நல்லா உயர்த்துங்க. பிள்ளைகளுக்காக, துணைவியாருக்காக, குடும்பத்திற்காக கைகளை நல்லா உயர்த்துங்க. பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட உமது கிருபை அப்பா தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமது நடத்துதல் எங்க வாழ்க்கையில் உண்டாகணும். பிள்ளைகளோட திருமண காரியங்கள், படிப்பின் காரியங்கள் அப்பா, நல்ல ஆண்டவரே அப்பா பிளேஸ்மெண்ட்ல எங்க பிள்ளைகள் அப்பா, வேலையில் அமர்கிற காரியங்கள் அப்பா, பிள்ளைகளுக்கு உண்டான பலவீனங்கள், இது எல்லாத்திலிருந்தும் தேவரீர் எங்களை விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இன்று கடந்து வந்த பிள்ளைகள் அப்பா, உமக்கு கொடுக்கறதுலையும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம்மா. கொடுக்கறதுல அநேக காரியங்களை கேட்டோம் இல்லையா, இல்லாதவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்ய முடியாய். இதில் நம்முடைய பங்குக்காக அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக, இன்னும் அதிகமாக கொடுக்க எனக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் தாங்கப்பா. நீர் தந்ததிலிருந்து ராஜா உமக்கென்று தருகிறதுல எங்களை தகுதிப்படுத்துமாய் செபிக்கிறோம்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது சமூகம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இன்று நாங்கள் கடந்து வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க முடியாது செபிக்கிறோம். இப்பொழுது ராஜாவே, நாங்கள் கடந்து போகிறோம்ப்பா. எங்கள் பலவீனத்தை குறித்து அல்ல ராஜா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உமது வார்த்தையின்படி ராஜா நீர் எங்களை நடத்த போகிறீர். உமது சத்தத்தை நாங்கள் கேட்க போகிறோம் என்ற விசுவாசத்தோடு கடந்து போகிறோம். ஆண்டவரே, தேவரீர் உமது பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். எல்லா வகையான சத்துருவின் கிரியைகளுக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு ராஜா உமது பிள்ளைகள் நீங்களாகும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. விலக்கி காத்தருளும்ப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்ளுகிற அந்த ஏற்ற சூழ்நிலை தேவன் கட்டளையிடுவீராக. குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. மன மகிழ்ச்சி தேவன் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சத்துருவின் அதிகாரத்திற்கும் எங்களை நீங்களாக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்படியாய் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து விசாரித்து கடந்து போகும்.